இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து லஞ்சுக்கு வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ் மட்டும் சூடா வீட்ல வச்சுக்கலாம்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைஸ் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு, அதுவும் வடிச்ச சாதம் வைக்க முடியல. அதனால ரைஸ் குக்கர்லயே வச்சுக்கலான்னு சொன்னதுனால குக்கர்லயே வச்சாச்சு. எப்பயுமே ரைஸ் ஊற வச்ச தண்ணிய தனியா எடுத்து வச்சுட்டு லைட்டா அதில ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணா பிரைட்டா இருக்க மாரி ஃபீலா இருக்கும். ரைஸ் கழுவுன தண்ணி வந்து ரசத்துக்கும் ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலி ஹஸ்பண்ட் லஞ்சும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சூப்பர்ப் லஞ்ச் தான். நான் வந்து உடம்பு சரியில்லாதனால பிரியாணி சாப்பிடல. இந்த நாட்டுக்கோழி என்னோட ஆல் டைம் ஃபேவரைட். பிச்சு போட்ட நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மட்டன் சுக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்லாருக்குங்க டேஸ்ட்டு. நாங்க 2 பேருமே எப்பயுமே நான்வெஜ் வாங்கணும்னா, அது செல்வம் கேன்டீன் தான் பிரிஃபர் பண்ணுவோம். பொள்ளாச்சியில செல்வம் கேன்டீன் ட்ரை பண்ணலன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட்னால ரைஸ் வேகறதுக்குள்ள நிக்க முடியல. வேகமா வச்சு குடு, அந்த சூடோட சாப்பிட்டா தான் நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, ரியலி சூப்பர்பா இருந்ததுங்க. உடம்பு முடியலைனாலும் ஒரு வொர்த்தியான லஞ்ச் சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. ஃபைனலி எப்பயும் போல எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு டீ.